நம்ம பிறந்ததுலேருந்து அப்பா அம்மா கையை எதிர்பார்த்தே வளர்ந்துருப்போம். அடுத்து கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நம்ம கணவரோட வருமானத்தில் தான் நம்ம டிபெண்ட் பண்ணி வாழ்கிறோம். அதுக்கப்புறமா இப்போ குழந்தைங்க வந்துட்டாங்க. நம்ம லைஃப் ஃபுல்லாக அவங்களுக்காகவே அர்ப்பணித்து குழந்தைங்களுக்காகவே நம்ம வாழ்கிறோம். இனி குழந்தைங்க பெருசானதுக்கப்புறம் நம்ம அவங்க கையை எதிர்பார்த்து வாழ போகிறோமா? அதாவது நம்ம கடைசி வரைக்கும் யார் கையாவது எதிர்பார்த்துட்டே இருக்க போகிறோமாங்கிற பயம் இந்த 30வது வயசில் தான் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச ஒரு 10 ரூபா பொருளாக இருந்தால் கூட நம்மளால் சுயமாக அதை வாங்க முடியலையே, யார்கிட்டையாவது போய் அதை பணம் கேட்டு அதை வாங்கி தான் நம்ம அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்மளால நினச்சா கூட ஒரு விஷயத்த வெளியில் செலவு பண்ண முடியாது, ஒரு ஹெல்ப் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதுக்காக நம்ம இன்னொருத்தட்ட ஹெல்ப் கேட்கணும், இல்லை நம்ம அவங்கள்ட்ட காசை கை நீட்டி கேட்டு வாங்கணும். இப்படி தோணும்போது இந்த மாதிரி நம்ம மற்றவங்கள்ட்டையே எல்லா நேரமும் எதிர்பார்த்துட்ருக்கோமே அப்படிங்கிறப்போ, நம்மளோட ஃபினான்ஷியலாக நம்ம எதுவுமே செய்யலை, நமக்காக நம்ம எதுவுமே ரெடி பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட்டியாக நம்மளை யோசிக்க வைக்க ஆரம்பிக்கும்.